இப்போ என்ன பார்க்க போறோம்னா இம்போர்ட்ல செஸ் ஃபைலிங் எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஓகேங்களா? அது டிஃப்ரெண்ட் டைப் இருக்கு. நான் என்னென்ன ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இம்போர்ட்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேஜராக வந்து இம்போர்ட்டர் சப்ளையர் அவங்க டீட்டெயிலாக நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மாஸ்டரில். ஓகேங்களா? ஸோ ஏன் மாஸ்டரில் கொடுக்குறோம்னா நம்ம வந்து ஒவ்வொரு பில்லுக்கும் மேனுவலாக கொடுக்காம மாஸ்டரில் வந்து பிடிஎஃப்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. ஸோ இப்போ மாஸ்டர் போயிட்டு காமன் கிளைண்ட் இதை நியூ கொடுத்துட்டு கிளைண்ட் டீடைல் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ஐசி நம்பர், ஸோ அவங்களோட ஐசி நம்பர் என்ன, தென் அவங்களோட நேம், எல்லா டீட்டெயிலும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஐசி நம்பர், இம்போர்ட்டரோட நேம், இப்போ ராயல் டெக்னா ராயல் டெக் சிஸ்டம்ஸ், ஸோ நம்ம நேம், தென் அவங்க அட்ரஸ்ஸு, சிட்டி, ஸ்டேட்டு, இந்த சைடு எல்லாமே மேனிட்டரி தான். தென் அவங்களோட பிரான்ச் சீரியல் நம்பர், இது கான்டாக்ட் பர்சன், ஃபோன் நம்பர், இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். தென் அவங்களோட ஜிஎஸ்டி டைப், நார்மலா கவர்மெண்டா, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் 15 டிஜிட் ஆஃப் ஜிஎஸ்டி நம்பர். இது வந்து இம்போர்ட்டரோட எஸ்கேடி. இங்க நீங்க வந்து சிஹெச் எஸ்கேடி போடக்கூடாது. இப்போ இம்போர்ட்டரோட எஸ்கேடி தான் நம்ம செஸ் சப்மிட் பண்றோம்னா அவங்களோட எஸ்கேடி, தென் இம்போர்ட்டரோட பேன் நம்பர். ஓகேங்களா? போட்டுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடி கோட் ஆட் பண்ணணும்னா மாஸ்டர்ல போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். காமன் ஐடி கோட் எல்லாம் நியூ கொடுத்துட்டு இந்த இடத்துல கூட நீங்க ஐடி கோட் ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் சப்ளையர். ஓகேங்களா? ஸோ சப்ளையர் மாஸ்டர் போயிட்டு நியூ கொடுத்துட்டு சப்ளையர் நேம், அட்ரஸ், எல்லா டீட்டெயிலும் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் மாஸ்டர். இப்போ டேரெக்டாக இம்போர்ட்ல செஸ் பில் எப்படி போடலாம்னு பார்த்துடலாம். ஸோ இம்போர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் வரும். இப்போ நியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் நம்பர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் 519. ஓகேங்களா? ஸோ இது ஜாப் டேட்டு. ஷிப்மெண்ட் மோடு வந்து இந்த லேண்ட். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் லேண்ட் தான். ஸோ லேண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பி டைப். ஸோ 3 டைப் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் தான் வந்து அந்த 3 டைப்பு நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் என்னென்ன டைப்புன்னு. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் இசட் டைப்ல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஜாப் போட்டு வச்சிருக்கேன். ஜஸ்ட் நான் அதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இசட் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக நீங்கள் போட வேண்டிய டீட்டெயில் என்னன்னா வேர்ஹவுஸ் கோட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கார்கோ வந்து வேர்ஹவுஸில் தான் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேர்ஹவுஸ் கோட் இம்போர்ட்டர் இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற இம்போர்ட்டர் இருக்காங்கல்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு வேர்ஹவுஸ் கோட் ஜென்ரேட் ஆகும். இது எங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஐஸ்கேட் ஐடியிலே இருக்கும். உங்களுக்கு இந்த வேர்ஹவுஸ் கோட் இருக்கும். ஸோ அந்த கோட் தான் நீங்கள் இங்கே போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் நீங்கள் இம்போர்ட் டீட்டெயில் நீங்கள் மாஸ்டர்லேயே போட்டிருப்பீங்க, போட்டுக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணீங்கனாலே வந்துடும். இல்லைன்னா நியூ கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்னன்னு கொடுங்க. கண்ட்ரி ஆஃப் ஷிப்மெண்ட், போர்ட் ஆஃப் ஆரிஜின், போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட், மற்ற டீட்டெயிலில் உங்களுக்கு மாஸ்டர்ல இருந்தே வந்துடும். ஓகேங்களா? போட்டுட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? பேமெண்ட் மெத்தட் டி அண்ட் டி இருக்கும். டினா டிரான்சாக்ஷன், டினா டெஃபர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டினா. ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் இது. தென் இப்போ ஐஜிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இசட் டைப்புக்கு இந்த பேஜ்ல வந்து ஐஜிஎம் டேட் கொடுக்கணும். இன்வெர்ட் டேட்டு, ஐஜிஎம் நம்பர், ஐஜிஎம் டேட்டு, மாஸ்டர் அவைலபிள் நம்பர், டேட் அண்ட் ஹவுஸ் பில் இருந்து ஹவுஸ் பில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் பேக்கேஜ் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க வந்து டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இங்க நீங்க கேட் போட்டு நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட்ஷிப்மெண்ட் இப்போ இன்மா 4க்கு வருது, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நீங்க இந்த போர்ட்டுக்கு பண்றீங்கன்னா இங்க இன்மா 4 போட்டுக்கோங்க. இல்லை இன்மா 1க்கு வருதுன்னா இங்க இன்மா 1. ஓகேங்களா? தென் சி ஷிப்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு கண்டெய்னர் வரும். ஸோ கண்டெய்னர் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. கண்டெய்னருக்கு பல்க் கண்டெய்னர்ல எக்ஸல் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதில் எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிட்டு எக்ஸல் அப்லோட் பண்ணி விட்டுருங்க. தென் பாண்ட் டீட்டெயில் இருந்தால் அதில் பாண்ட் டீட்டெயில் கொடுத்துக்கோங்க. சர்டிஃபிகேட் டீட்டெயில் இருந்தால் சர்டிஃபிகேட் நம்பர், டேட்டு, டைப் எல்லாம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. தென் இன்வாய்ஸ். இப்போ இன்வாய்ஸ் பேஜ்ல உங்களுக்கு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு இந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ
ஸோ இன்வாய்ஸ் நம்பர், இன்வாய்ஸ் டேட்டு, என்ன டேர்ம்ஸ் எஃப்ஓபிஆர், சிஐ, சிஎஃப், சிஐஎஃப், ஓகேங்களா. ஸோ இந்த டேர்ம்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ன கரன்சி கோடு, அதாவது யூஎஸ்டியில் போடுறீங்களா, யூரோவில் போடுறீங்களா, அது வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஹோல் ப்ராடக்ட்கான இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளவு, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். தென் ஏதாவது மிஸ்லெனியஸ் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட், லோடிங் சார்ஜஸ், அப்புறம் ஃப்ளைட் இன்சூரன்ஸ் இருந்தால் இதில் ஃப்ளைட் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. தென் சப்ளையர் டீட்டெயில் வந்து மேண்டேட்டரி, ஓகேங்களா. ஸோ இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மென்ஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. தென் தேர்ட் பார்ட்டி, இதில் இந்த அதர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு செலக்டில் தான் இருக்கும். அந்த நேச்சர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், பேமெண்ட் எல்லாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எதுவும் மாற்றணும்னா நீங்கள் இதில் மாற்றிக்கலாம், ஓகேங்களா. இதில் நிறையவே ஆப்ஷன் இருக்குது, ஸோ மாற்றிக்கலாம். தென் தேர்ட் பார்ட்டி யாராவது தேர்ட் பார்ட்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா தேர்ட் பார்ட்டி நேம், அட்ரஸ் இதில் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏஇஓ பார்ட்டியாக இருந்தால் ஏஇஓ டீட்டெயில், சர்டிஃபிகேட் டீட்டெயில் இங்கே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இன்வாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் மேஜர் ஹெட்டிங்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட். இப்போ இந்த இன்வாய்ஸ்க்கான ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நம்ம இதில் மென்ஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், தென் ஐட்டம் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி, தென் பீசஸா, நம்பர்ஸா, அது கேஜிஎஸ்ல மென்ஷன் பண்ணுறீங்களா அதை போட்டுக்கோங்க. தென் ஒரு பீசஸ்க்கான அமௌண்ட், யூனிட் ப்ரைஸு, ஐட்டம் அமௌண்ட் டிஃபால்ட்டாக கால்குலேட் ஆகி வந்துடும். தென் ஆர்ஐடிசி நம்பர், அந்த ப்ராடக்ட்கான HSN கோடு, தென் இன்ஃபோ எம்எஸ்ஆர். தென் ஜென்ரல் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன், மேனுஃபேக்சர், பிராண்டு, மாடல், இதெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் டீட்டெயில் தான். இன்டியூஸ், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் எல்லாம் கொடுத்துக்கோங்க. தென் சிடிஎஸ்ல உங்களுக்கு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் பெனிஃபிட் இருந்தால் நம்ம கொடுப்போம், இல்லைன்னா வந்து ஸ்கீம் கோட் டீட்டெயில் இருக்கு. ஸோ உங்களுக்கு லைசன்ஸ் எதுவும் பெனிஃபிட் இருந்துச்சுன்னா லைசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. லைசன்ஸ் நீங்கள் போட்டுட்டு அப்டேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு லைசன்ஸ் காலம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லைசன்ஸ்னு ஒரு காலம் வந்து எனேபிள் ஆகும், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் லைசன்ஸ் போட போகல, ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறதுக்காக போனேன். லைசன்ஸ் வந்து அந்த மாதிரி தான் போட்டுக்கலாம். தென் வந்து ஐஜிஎஸ்டி. ஸோ இப்போ நம்ம HSN கோடு நம்ம போட்டதுமே நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஐஜிஎஸ்டி வந்துடும், ஓகேங்களா. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு வேற வேற இது மாற்றணும்னா இப்போ இதில் வந்து இந்த HSN கோடுக்கு ஒன்று தான் இருக்குது. மல்டிபிள் 18%, 12% இருக்கும்போது இங்கே நிறையா என்னென்ன சீரியல் நம்பர் அப்ளிகபிளாக இருக்கோ எல்லாமே ஷோ ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்னென்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் டிஃபால்ட்டாக ஒன்று தான் செட் பண்ணியிருப்போம், ஓகேங்களா. தென் அதர் டியூட்டி, ஏதாவது ஏடிடி டியூட்டி இருந்தால் ஆக்சுவலாக இதில் டியூட்டி எக்ஸம்ஷன் தான். ஸோ இது வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடுங்க, ஓகேங்களா. தென் மேனுஃபேக்சர் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இதில் மேனுஃபேக்சர் அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னா இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஃபீல்டு இருக்குன்னு தெரியறதுக்காக நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் ரீஇம்போர்ட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் ஆனதை அவங்க வந்து ரிப்பேருக்கோ ஏதோ இதுக்கு வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம ரீஇம்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அது அந்த டீட்டெயில் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம். தென் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேசிக் டிக்ளரேஷன் இதில் 5 இருக்குது, அது டிஃபால்ட்டாக வந்துடும். அடிஷ்னலாக ஏதாவது டிக்ளரேஷன் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் சிங்கிள் விண்டோ பார்த்தீங்கன்னா செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு செட் டைப்ல அடிஷ்னலா எந்த ஒரு சிங்கிள் விண்டோ டீட்டெயிலும் கிடையாது, ஓகேங்களா. உங்களுக்கு இன்கேஸ் எஃப்டிஏ இருந்தாலோ இல்லை சிம்ஸ் ஸ்டீல் ப்ராடக்டா இருந்தாலும் மட்டும் நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஃபைனலி. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் IRN வாங்கியிருப்பீங்க இல்லை, இப்போ ஒரு இன்வாய்ஸ் பேக்கிங் லிஸ்ட் நீங்கள் வச்சிருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வாங்கின IRN டீட்டெயிலை நீங்கள் இங்கே போடணும், ஓகேங்களா. ஸோ இதில் IRN நம்பரை போட்டுட்டு என்ன டாக்குமெண்ட்காக நீங்கள் வந்து IRN வாங்கினீங்க அந்த டாக்குமெண்ட் டைப் கோட் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பார்ட்டி டீட்டெயில் எல்லாமே டிஃபால்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும். ஐஸ்கேட் ஐடி, இம்போர்ட்டரோட ஐஸ்கேட் ஐடி, நீங்கள் யாரோட பென்ட்ரைவில் சைன் பண்ணீங்களோ அவங்களோட ஐஸ்கேட் ஐடி இதில் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ ஐஸ்கேட் ஐடி செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃபைனலாக செக்லிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட்டில் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வரும். டியூட்டிலேருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட் எல்லாமே செக் பண்ண வேண்டியிருக்கும், கரெக்டுங்களா. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு வேல்யூ கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் நீங்கள்
வேல்யூ செக் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக் இருக்கு, உங்களுக்கு நீங்க போட்ட வேல்யூ தப்புனா நீங்க திரும்ப போயிட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டு ரீஜென்ரேட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு திரும்ப நீங்க அப்டேட் பண்ணது திரும்ப ரீஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதை நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வெரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா சப்மிஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த சப்மிஷன்ல வந்துட்டு வேலிடேட் ஃபைல் எஸ் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் கண்டெய்னர் டீடைல் போடல கரெக்டுங்களா, இந்த இதுக்கு தான் நான் வேலிடேட் ஃபைல் எஸ் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ கண்டெய்னர் டீடைல் இல்லைன்னா ஓகே, நீங்க நோ கொடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஐஸ்கேடிடி வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம மாஸ்டர்ல கொடுத்தோம், நம்ம அந்த இம்போர்ட்டருக்காக நம்ம கொடுத்த ஐஸ்கேடிடி. ஸோ அதனால தான் நம்ம அங்கே கொடுத்தோம். ஸோ அங்கே கொடுக்கும்போது டிஃபால்ட்டாக வந்துடும். இப்போ ஜென்ரேட் ஆன ஃபைலில் தான் நம்ம சைன் பண்ணி ஐஸ்கேட்ல அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ செட் ஃபைலிங்னா இவ்வளோ தான். நமக்கு முக்கியமான திங் வேரோஸ் கோட் கண்டிப்பாக போடணும். ஓகேங்களா? அதுதான் மெயின். தேங்க்யூ. T. So T means trading. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இசட் டைப் பார்த்தோம்ல, இசட் டைப்ல வந்து அது வந்து FTA இசட்னு செலக்ட் பண்ணோம். இப்போ அங்க அப்படியே நம்ம B டைப் வந்து சேஞ்ச் ஆகும். இங்க B டைப்ல ஜஸ்ட் DTA T அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா T டைப்ல வந்து நமக்கு வந்து IGM வந்து மேண்டேட்டரி கிடையாது. ஸோ வந்து நம்ம IGM வந்து மென்ஷன் பண்ணணுன்றது நெசசரி இல்லை. அண்ட் வந்து T டைப்ல அடிஷனலாக நம்ம எக்ஸ்பாண்ட் டீடைல் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது எங்க இருக்குன்னா ஜென்ரல் பேஜ்ல நீங்க நம்மளோட B டைப் பக்கத்துல EXன்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஸோ இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? மற்ற எல்லாமே நமக்கு சேம் தான், இசட் டைப் மாதிரி தான். ஸோ இது நம்ம எப்படி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் B டைப் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த ஜென்ரல் பேஜில் சேம் லைக் இம்போர்ட் டீடைல் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நேம் கொடுத்தது நமக்கு டீடைல் எல்லாம் மாஸ்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். தென் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், போர்ட் ஆஃப் ஷிப்மெண்ட், இது எல்லாமே உங்களுக்கு மாஸ்டர்ல வந்துடும். ஸ்டேட்டு, உங்களோட GST ஐடி டைப் எல்லாமே மாஸ்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஜென்ரல் பேஜுக்கு மேண்டேட்டரி. ஸோ மென்ஷன் பண்ணப்போ சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல EX கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே நம்ம என்ன டீடைல் கொடுக்க போறோம்னா நம்ம இசட் ஃபைல் பண்ணி வச்சிருப்போம்ல, FTA இசட் டைப். ஸோ அதோட B டீடைல், ஃபார் எக்ஸாம்பிள் இன்வன் B நம்பர்னா ஒன்றும் இல்லை, நம்ம இசட் டைப்புக்கு B நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கோம்ல, அந்த B நம்பர் இங்கே கொடுக்கணும். தென் B டேட், என்னைக்கு நமக்கு நம்பர் ஆச்சு. இது வந்து பாண்ட் நம்பர், உங்களுக்கு ஏதாவது பாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க கொடுத்துக்கலாம். இது மேண்டேட்டரி கிடையாது, இந்த ரெண்டு காலமும் இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்க இக்னோர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வேர்ஹவுஸ் கஸ்டம்ஸ்ங்கிறது வந்து நீங்க வந்து T டைப் ஃபைல் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த வேர்ஹவுஸ் கஸ்டம் லொகேஷன். ஸோ அது என்னவோ நீங்க போட்டுக்கோங்க. தென் வேர்ஹவுஸ் கோடு, உங்களோட வேர்ஹவுஸ் கோடு என்ன. இப்போ இந்த T டைப்ல நீங்க எவ்வளவு பேக்கேஜஸ் வந்து நீங்க வந்து எக்ஸ்பாண்ட் பண்றீங்க அப்படிங்கிற டீடைல் இங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 12 பேக்கேஜஸ்னா 12 பேக்கேஜஸ், தென் அந்த 12 பேக்கேஜுக்கான கிராஸ் ரேட் என்ன அதை இங்க மென்ஷன் பண்ணுவோம். ஸோ மற்ற டீடைல் எல்லாமே ஆப்ஷன் தான், கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபைலிங் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு இசட் டைப்ல வந்து உங்களுக்கு நார்மல்ல தான் இருக்கும், நார்மல்னு போட்டுட்டு நீங்க வந்து ஜென்ரல் பேஜை அப்டேட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் நீங்க கொடுத்துக்கலாம். எந்த பட்சத்துலன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட்ல நீங்க ரெஃபரன்ஸ்க்காக எடுக்கணும், இப்போ இது இல்லாம கூட இருக்கும். அது போட்டா என்ன ஆகும் நான் சொல்றேன், போட்டிருக்கோம். இப்போ ஜஸ்ட் நான் கொடுக்குறேன்னா இது வந்து செக்லிஸ்ட்ல வரும். பட் ஆனா என்னோட ஃபிளாட் ஃபைல் நம்ம சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா, சப்மிட் பண்றோம் பாத்தீங்களா ஃபிளாட் ஃபைல், அந்த ஃபிளாட் ஃபைல்ல வந்து உங்களுக்கு IGM வந்து எடுத்துக்காது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இசட் டைப்புக்கு IGM டீடைல் வந்து மேண்டேட்டரி கிடையாது. தென் சேம் லைக் உங்களுக்கு கண்டெய்னர் இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கலாம், பட் இதுல இந்த டீடைல்லாம் வராது. பட் பாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்கணும். ஓகேங்களா? சேர்த்துல கொடுத்துக்கோங்க. தென் சர்டிபிகேட் டீடைல், எனி அதர் சர்டிபிகேட் டீடைல் இருந்தா கூட நீங்க அங்க கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், IGM பேஜ்ல இவ்வளவுதான். தென் இன்வாய்ஸ் சேம் நம்ம இசட் டைப்ல பார்த்த மாதிரி தான். உங்களுக்கு அவங்க கொடுத்த இன்வாய்ஸ் டீடைல நீங்க அப்படியே கொடுக்க போறீங்க. இன்வாய்ஸ் நம்பர் என்ன, டேட் என்ன, தென் டேர்ம்ஸ்
FOBயா, CAயா, CFா, CAFான்னு கொடுக்க போறீங்க. தென் உங்களோட இன்வாய்ஸ் கரன்சி, இன்வாய்ஸ் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே நீங்கள் என்ன கரன்சி கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் ஃப்ளைட் அண்ட் மிஸ்னஸில் இங்கே ஏதாவது அடிஷ்னல் சார்ஜஸ், மிஸ்னஸ் சார்ஜஸ் இருந்தாலும் இல்லை ஃப்ளைட் அமௌண்ட்டு, ஸோ அந்த டீட்டெயிலாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் அடிஷ்னலாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் சப்ளையர், நீங்கள் சப்ளையர் நீங்கள் யார் சப்ளையரோ நீங்கள் மாஸ்டரில் போட்டிருப்பீங்களா, அதை சர்ச் பண்ணி நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் SVP இருந்தால் SVP கொடுக்குறோம். இந்த டீட்டெயில் எல்லாம் நேச்சர் ஆஃப் ட்ரான்ஸு, நேச்சர் ஆஃப் பேமெண்ட்டு, இந்த டீட்டெயிலாம் மேனிட்டரி, பட் இது டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த பேஜுக்கு நம்ம போகணும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் தேர்ட் பார்ட்டி, ஏதாவது தேர்ட் பார்ட்டி டீட்டெயில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேர்ட் பார்ட்டி பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே மேனிட்டரி. இன்கேஸ் AO டீட்டெயில், AO சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இங்கே ஆத்தரைஸ்ட் எக்கனாமிக் ஆப்ரேட்டர் கோட், கண்ட்ரி அண்ட் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் AO டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். பையர் செல்லர் ரிலேட்டடாக இங்கே நீங்கள் ஒயின் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இவ்வளோதான் இன்வாய்ஸ் பேஜில். தென் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்டில் தான் நம்ம வந்து இன்வாய்ஸ், அந்த இன்வாய்ஸ் வேல்யூக்கான ப்ராடக்ட் டீட்டெயில் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எசெட்டில் இருந்து எந்தெந்த ஐட்டம்ஸ் எடுக்கிறீங்க அந்த ஐட்டம் டீட்டெயிலை நீங்கள் ஒன் பை ஒன்னாக இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், ஐட்டம் குவான்டிட்டி, குவான்டிட்டி கோட், யூனிட் ப்ரைஸ், தென் ஆட்டோமேட்டிக்காக ஐட்டம் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். தென் உங்களோட HSN கோட், இது டேரிஃப் எக்ஸ்கியூசி. ஓகேங்களா. இந்த டேரிஃப்க்கு KGS நம்பர்ஸ்னு வரும், அது ஓகேங்களா, அது இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் ஜென்ரல், ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், பிராண்டு, மாடல், என்டியூஸ், தென் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், இதெல்லாம் இங்கே கொடுத்துக்கணும். அதர் டீட்டெயில் எல்லாம் ஆப்ஷனல் தான். தென் CTGSல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் நோட்டிஃபிகேஷன், அண்ட் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா லைசன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு CTGSல வந்துடும். AADC பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா. தென் CTGSலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அடிஷ்னல் அதர் CVD, ஹெல்த் செஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ T டைப்புங்கும் போது இப்போ சேல் டிஃப்ரெண்ட் அமௌண்ட், நமக்கு சேல்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, ICCL இருந்துச்சுன்னா இந்த இடத்துல MRP டியூட்டிங்கிறதுல நீங்கள் வந்து சேல் அமௌண்ட் வந்து எவ்வளவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இல்லைன்னா இல்லைங்கிற பட்சத்துக்கு இது தேவையில்லை, இருந்துச்சுன்னா கொடுக்கணும். ஓகேங்களா. தென் IGSTமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் HSN கோட் போடுங்க, உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் ஏதாவது எக்ஸம்ஷன் மென்ஷன் பண்ணணும்னா நீங்கள் இங்கே எக்ஸம்ஷன் நோட்டிஃபிகேஷன், இப்போ இந்த 18% எனக்கு கட்டலை, ஸோ அதுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் போட்டு நில் பண்ணிக்கலாம். தென் அதர் டியூட்டியில் வந்து ஆன்டி டம்பிங் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் இருக்குது. அண்ட் மேனுஃபேக்சரரோட அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னா இங்கே கொடுத்துக்கலாம். இது FSSA வரும்போது உங்களுக்கு மேனிட்டரியாக இருக்கும். ஓகேங்களா. மற்ற நேரத்துக்கு வந்து இப்போ FSSA இல்லாத பில்லுக்கு இன்கேஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், அதர்வைஸ் இது வந்து மேனிட்டரி கிடையாது. தென் ரீஇம்போர்ட் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏதாவது அடிஷ்னல் டிக்ளரேஷன் இருந்தால், ரிமார்க்ஸ் எதுவும் கொடுக்கணும்னா நீங்கள் இங்கே வந்து நியூ கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. தென் சிங்கிள் விண்டோ. ஸோ செஸ்ஸுக்குன்னு பொறுத்த வரைக்கும் T டைப்புக்கு சிங்கிள் விண்டோவில் அடிஷ்னலாக எதுவும் மேனிட்டரி கிடையாது, செஸ்ஸுக்குன்னு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு சீட் இருக்கோ, இப்போ நமக்கு இந்த நான் FTA நோட்டிஃபிகேஷன் போட்டதுனால எனக்கு FTA காட்டுது, ஸோ இந்த என்ட்ரிலாம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொடுத்துக்கணும். தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், நம்ம இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட், BL ஏதாவது வச்சு நம்ம டாக்குமெண்ட் வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் இன்ஸ்கேட்ல சர்ச் பண்ணி IRN வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதில் IRN போட்டுக்கலாம். ஃபைனலி செக்லிஸ்ட், ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு டியூட்டி எல்லாம் எப்படி வந்திருக்கு, கரெக்டாக டேலியாக இருக்கு, நான் இங்கே கொடுக்குற வேல்யூக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிப்போர்ட்டர்கிட்ட வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஃபைல் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் செக்லிஸ்ட் கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம
சிஓ பெனிஃபிட் எடுக்கிறதுனால பேசிக் நில்லா இருக்கு அண்ட் 18% ஐஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி டியூட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க போட்டிருக்க பெனிஃபிட் பொறுத்து உங்களுக்கு கால்குலேட் ஆகி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காவே. தென் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கீங்களா கரெக்டாக செக் பண்ணிட்டு ஃபைனலாக சமிஷன். இந்த சமிஷன்ல தான் நம்ம வந்து ஃபிளாட் ஃபைல் ஜென்ரேட் பண்ண போறோம். ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் ஃபைல் ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களோட நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஐஜிஎம் டீட்டெயில் கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இப்போ வந்தீங்கன்னா இங்க நான் ஐஜிஎம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நான் ஐஜிஎம் கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஐஜிஎம் டீட்டெயில் வந்து வராது. ஏன்னா நமக்கு டி டைப்பை பொறுத்த வரைக்கும் ஐஜிஎம் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் டீட்டெயில். நெக்ஸ்ட் செஸ் டிடிஏ எம். எம் மீன்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ எம் டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எப்படி டி டைப்புக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாதோ ஐஜிஎம் டீட்டெயில், அதே மாதிரி எம் டைப்புக்கும் வந்து அது மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஐஜிஎம் வந்து நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தான் இருக்கும் எம் டைப் பொறுத்த வரைக்கும். தென் டேர்ம்ஸ் ஆல்சோ சிஏஎஃப், ஒன்லி சிஏஎஃப் மட்டும் தான் மென்ஷன் பண்ண முடியும். எஃப்ஓபிஓ சிஏஓ சிஎஃப்ஓ மென்ஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு மற்ற டைப்புக்கும் இந்த எம் டைப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. அந்த அடிஷ்னலாக எம் டைப்புக்கும் ஒன்று வரும், அது நான் என்னென்னா உங்களுக்கு நான் ஜாப் பண்ணுறேன். ஸோ இப்போ சொன்ன மாதிரி நமக்கு பி டைப் வந்து எம்முக்கு செஸ் டிடிஏ எம்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? தென் இம்போர்ட்டட் டேட், இம்போர்ட்டட் டீட்டெயில் அண்ட் கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா தான் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் எம் டைப்புக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் கோட் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இசட் டைப்புக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கோட் போட்டுருக்கோம், அது மாதிரி எம் டைப்புக்கும் வேல்யூஸ் கோட் மென்ஷன் பண்ணணும். தென் ஐஜிஎம் வந்து ரெக்யூர் கிடையாது. ஸோ ஐஜிஎம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தென் பாண்ட் இருந்துச்சுன்னா பாண்ட் சர்டிஃபிகேட், தென் இன்வாய்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த டீட்டெயில் எதுவுமே மாறாது. நம்ம இசட் டி எம் டைப்னாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இன்வாய்ஸ் டீட்டெயிலுங்கிறது உங்களுக்கு என்ன இன்வாய்ஸ் கொடுக்குறாங்க, இன்வாய்ஸ் நம்பரு, ப்ராடக்ட் டீட்டெயிலு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அந்த ஒரு சில இது நான் பாயிண்ட்ஸ் காட்டுறேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி எம் டைப்புக்கு நமக்கு சிஎஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வேற எந்த டேர்ம்ஸும் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். தென் அதர்ஸ் நீங்கள் ஏதாவது ஃப்ளைட் இன்சூரன்ஸ் இருந்தால் கொடுத்துக்கலாம். தென் ப்ராடக்ட் இந்த சேம் தான். ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், குவான்டிட்டி, யூனிட் ப்ரைஸ், சாரி உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் சரியா நீங்கள் ஐட்டம் அமௌண்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு யூனிட் ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேங்களா? தென் ஜென்ரல் பேஜில் வந்து மேனுஃபேக்சரர், கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், பிராண்ட், மாடல்லாம் கொடுத்துக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம டி டைப்பில் பார்த்தோம்ல, டி அண்ட் இசட் டைப் அதே தான். ஓகேங்களா? தென் ஸோ நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னா இப்போ எம் டைப்புக்கு மட்டும் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சிங்கிள் விண்டோ என்ட்ரி வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மூணு தான், இது கண்டிப்பாக கொடுக்கணும். இது இல்லாமல் உங்களுக்கு நம்பர் ஆகாது எம் டைப்பு. இதில் ஒன்றும் இல்லை, ஏடிடினா இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன். இன்ஃபோ டைப்பில் டிடிஒய், இன்ஃபோ குவாலிஃபையரில் 3 கேட்டகரி இருக்கும். ஒன்று ஆன்டி டம்பிங் டியூட்டி அண்ட் கவுண்டர் வேல்யூங் டியூட்டி அண்ட் சேஃப்கார்ட் டியூட்டி. ஓகேங்களா? ஸோ ஏடிடி இப்போ நமக்கு ஏதாவது டியூட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறேன். ஜஸ்ட் இன்ஃபோ டைப்பில் டிஏஆர், இன்ஃபோ குவாலிஃபையரில் ஏடிடி, இன்ஃபோ கோடில் பார்த்தீங்கன்னா டியூட்டி இருக்குது இல்லை, அதாவது எஸ் வெதர் எஸ் சார் நோ அது நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்ன்னு கொடுக்கும்போது இன்ஃபோ டெக்ஸ்ட்டில் உங்களோட டியூட்டி அமௌண்ட் என்ன அது மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 2000 இருக்குன்னா 2000 நான் மென்ஷன் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து டியூட்டி இல்லை அப்படின்னாலும்
இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணக்கூடாது, அந்த என்ட்ரி போடாம இருக்கக்கூடாது, அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி நீங்க சேம் இன்ஃபோ டைப் வந்து செலக்ட் பண்ணிட்டு இன்ஃபோ குவாலிஃபையர் ஏடிடி செலக்ட் பண்ணிட்டு இன்ஃபோ கோட்ல வந்து நோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ எஸ் இல்லைன்னா நோ கொடுத்துட்டு நோ கொடுக்கும்போது இன்ஃபோ டெக்ஸ்ட் வந்து நம்ம இது கொடுக்கக்கூடாது. இன்ஃபோ எம்எஸ்ஆர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்க 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு டியூட்டி இல்லைன்ற மாதிரி. ஸோ அந்த மீன்ல தான் வரும். ஸோ அந்த மாதிரி 3மே மென்ஷன் பண்ணலாம். ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அமௌண்ட் இன்ஃபோ டெக்ஸ்ட்ல கொடுக்க போறீங்க. இல்லைன்னா வந்து இன்ஃபோ யூபிசி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இன்ஃபோ எம்எஸ்ஆர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்க கொடுப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 என்ட்ரி வந்து எம்டைப் பொறுத்த வரைக்கும் மேண்டட்டரி. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லைக் அடிஷ்னலாக நீங்கள் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கு. ஸோ நீங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. தென் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சேம் நீங்கள் 5000 வாங்கி உங்களோட 5000 டிடி வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் செக்லிஸ்ட், ஃபைனலி சப்மிஷனில் போயிட்டு ஃபிளாட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணிட்டு one second. ஸோ இப்போ நீங்கள் 5000 கொடுக்காம போனால் கூட உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் மறந்துடலாம். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு அந்த இடத்துல வேலிடேஷன் எரர் காட்டும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு திரும்ப வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ எதுக்காக வேலிடேஷன் வச்சுருப்பாங்கன்னா நமக்கு எரர் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வேலிடேஷன்ஸ்லாம் வச்சுருக்கோம். இந்த ஃபைலை சைன் பண்ணிட்டு ஐஸ்கேப்ல அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்பர் ஆயிடும், நம்பர் ஜென்ரேட் ஆயிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம 3 கேட்டகரி பார்த்துருக்கோம். செஸ் எஸ்டிடி, செஸ் டிடிஏ, டி அண்ட் எம். ஓகேங்களா. ஸோ இந்த 3 கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜாப் ஃபைட் பண்ணுறது.